குழந்தை அது அப்படி கிடையாது. பொழப்பு பார்க்குற இடத்துல போட்டி போறாம இருக்கிறது உண்மை. நான் சொல்றது புரிஞ்சுதா? மந்திர தந்திரங்கிறது வேற, போட்டி போறாமங்கிறது வேற, செய்வன சூனியங்கிறது வேற, ஒன்னொன்னும் வேற வேற. நான் சொல்றது புரிஞ்சுதா? ஏதோ நீ என் வாசலுக்கு வந்த, ஊர் விட்டு ஊர் இந்த வாசலுக்கு நீ வாக்கு கேட்க வந்த, உன் வீட்டுல அது இருக்குது இது இருக்குது, பணம் பிடிக்கிற ஆசாமி நான் கிடையாது, பணம் பிடிக்கிற சாமி நான் கிடையாது. நான் சொல்லணும் புரிஞ்சுதா? இதுதான் நடக்குங்கிறத உள்ளதை அள்ளி சொல்றது மட்டும்தான் என்னுடைய வேலையுடைய. மந்திரம் இருக்குது மாயா இருக்குதுன்னு பணக்காசு பிடுக்கிற சாமி நான் கிடையாது. புரிஞ்சுதா? மந்திரத்துக்கு அதிபதியே நான் தான். நான் சொல்ற சூட்சம் புரிஞ்சுதா? அதாவது நீ பொழப்பு பாக்குற இடத்துல போட்டி போறாம இருக்கிறது உண்மை. நீ 10 ரூபா பொழைச்சா ஐயோ 10 ரூபா பொழைக்கிறானேன்னு போட்டி போறாம இருக்கிறது உண்மை. 10வது குறைக்கு காலம் நேரம் சரியில்லாம இருக்கிறதுனால உனக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு வந்துகிட்டே இருக்கும். இது நீ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, கட்டாயம் உன் அரண்மனை வாசல்ல வண்டி வாகனத்தினால ஒரு சிறு விபத்து நடக்க வேண்டியிருந்து அதுல இருந்து தப்பி பொழைச்சு வந்திருக்கணும். நான் சொல்ல புரிஞ்சுதா? எனக்கு ஐயாவா நாமளசாமியா? அரண்மனை வாசல்ல வண்டி வாகனத்தினால ஒரு ஒச்சம், வண்டி வாகனத்தினால ஒரு விபத்து, வண்டி வாகனத்தினால ஒரு விரைய செலவு வந்திருந்து நீ அதுல இருந்து தாண்டி வந்திருக்கணும். இது எல்லாம் என்னன்னா கால நேரம் கிரக சஞ்சாரம் செய்யற வேலை. நான் சொல்ல புரியுதா? கால நேரம் கிரக சஞ்சாரம் செய்யற வேலையே வெளியே. இது சூனியம் கிடையாது. ஒருத்தன் உனக்கு சூனியமோ செய்வனையோ பில்லியோ வைக்கணும்னு நினைச்சா, நான் சொல்ல புரியுதா, வைக்கிறவன் குறைஞ்சபட்சம் 1 லட்ச ரூபாய் செலவு பண்ணணும். இந்த காலகட்டத்துல வைக்கிறவனும் 1 லட்ச ரூபாய் செலவு பண்ணணும், எடுக்கிறவனும் 1 லட்ச ரூபாய் செலவு பண்ணணும். முறையான வித்தை தெரிஞ்சு பூசாரி கிட்ட போய் அதை செஞ்சாதான் அது பிரயோகப்படும். அப்படி யாரும் அந்த காலத்துல இருக்கானா? ரொம்ப கஷ்டம். நான் சொல்ல புரிஞ்சுதா? அப்படி 1 லட்ச ரூபாய் செலவு செஞ்சு உனக்கு சூனியம் செய்யறதுக்கு இங்க யாரும் கிடையாது. நான் சொல்ல புரிஞ்சுதா? அதெல்லாம் போய் அப்படி ஒரு வேலை செஞ்சாலும் உன் தெய்வம் உன் கூட துணையா இருந்தா அது ஏதும் படிக்காது. நான் சொல்றது நீ தெளிவா புரிஞ்சுக்கிட்டா உனக்கே புரியும். நான் சொல்ற விளக்கம். அப்படி ஒருத்தர் யாராவது உனக்கு சூனியம் வச்சா உடனே அவனு அடிச்சிடாது. இன்னைக்கு வச்சு நாளைக்கு அடிச்சிடாது. சூனியம் வரணும் அப்படின்னா அது வந்து உன் வீட்டு வாசல் நின்று காத்துக்கிட்டு இருக்கும். உன் குலதெய்வம் பார்த்து உனக்கு பக்கபலமா இருந்தா எந்த சூனியமும் உன் அரண்மனை வாசல நெருங்காது, தவிடுபடியா போயிடும். உன் குலதெய்வமோ உன் இஷ்ட தெய்வமோ உனக்கு பக்கபலமா இருந்தா சூரியன் நெருங்காது, காத்துக்கிட்டே இருக்கும். உனக்குன்னு ஒரு கெட்ட நேரம் வரும் பாத்தியா? கெட்ட நேரம் வரும்போது தெய்வம் ஒதுங்கி இருக்கும் பாத்தியா? அப்போ உன் வீட்டுக்குள்ள புகுந்துக்கும். அப்படி ஒருவேளை சூனியம் உள்ள புகுந்துக்கிட்டா என்ன நடக்கும் அப்படின்டா, கையும் காலும் வீங்க ஆரம்பிச்சிடும். இதுதான் இதோடைய அறிகுறிகள். இப்ப காய்ச்சல் வந்தா ஒரு அறிகுறி, தலைவலி வந்தா ஒரு அறிகுறி. அது போல சூனியம் வச்சா அப்படின்னா கெட்ட கெட்ட சொப்பனங்கள் வரும். உன் அரண்மனை வாசலுக்குள்ள கெட்ட வாடை துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கும். நீ ஆசாசியா வளர்த்துற வாயிலா ஜீவராசிகள் உசுர மாச்சுக்கிட்டு தான் உயிரை பணையம் வச்சு தியாகம் பண்ணிடும். நான் சொல்லணும் புரிஞ்சுதா? குறிப்பா கையோ காலோ ஊத ஆரம்பிச்சிடும், கையோ காலோ வீங்க ஆரம்பிச்சிடும். உன்னுடைய தேகத்துல இழுத்து நடக்கிற மாதிரி ஊத ஆரம்பிச்சிடும். உன்னால தூங்க முடியாது. கெட்ட சொப்பனங்கள், கெட்ட துர்நாற்றங்கள், ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் தான் அறிகுறி. இப்ப வரைக்கும் இந்த மாதிரி அறிகுறி உன் கோட்டை வாசல்ல எதுவும் கிடையாது.